நீங்க அவங்க சொல்லிட்டு போன காஸ்டியூம் போட்டிருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஓன் காஸ்டியூம் போட்டிருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா மாடலிங் ஆடிஷன்ஸ்ல செலக்ட் ஆகிற வாய்ப்பு 0 தான். விமென்க்கு மட்டும்தான் ஸ்கின் கேர் முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லவே இல்லை. மேல் மாடல்ஸ், அதாவது முக்கியமா ஆண்களுக்குமே ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, மாடலிங் கேஸ்டிங்ல நம்ம மேக்கப்பே இல்லாம அவங்க சொல்ற அவுட்ஃபிட்ஸ்லயோ இல்ல நம்மளோட ஓன் அவுட்ஃபிட்ஸ்லயோ தான் போவோம். அந்த ஹை டெஃபினிஷன் கேமரால, அப்புறம் அந்த ஹார்ஷ் லைட்டிங்ல நம்மளோட ஸ்கின் டேமேஜஸ் அண்ட் ஸ்கின் போர்ஸ், நம்மளோட டார்க் சர்க்கிள் எல்லாமே கிளியரா அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம நம்ம மறைக்கணும்ட்டு மேக்கப்ஸ் எல்லாம் போட்டு போனாலும் கூட செலக்ட் பண்ற வாய்ப்பை இன்னமும் கம்மியாக்கும். இப்போ மேக்சிமம் எல்லாருமே ஒயிட் டீஸ் அண்ட் பிளாக் ஜீன்ஸ் போட்டு தான் ஆடிஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காஸ்டியூம்ல போனா கூட உங்களோட ஸ்கின் கேரை வச்சு பயங்கரமா ப்ரொஜெக்ட் ஆவீங்க. சீக்கிரமா செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களோட மேக்கப்போட டைமிங்கையும் மேக்கப்போட காஸ்டையும் இங்க இருந்து இங்க கம்மி பண்ணிடும் உங்களோட ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் உங்களோட சேம் ஏஜ்ல இருக்கிற இன்னொரு பர்சனை உங்க பக்கத்துல நிக்க வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா உங்க 2 பேருக்குமே ஏஜ் வித்தியாசமா தெரியும். அவங்களோட அதிகமா இல்ல, அவங்களோட கம்மியா தெரியும். மேக்கப் இல்லாமையே உங்களுக்கு உங்களோட ஸ்கின் ஹைலைட்டட் அண்ட் க்ளோயிங்கா தெரியும் நேச்சுரலி. மாடலிங்கை பத்தின இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.